அன்பு மிகுந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். மாணவர்களே, உங்களுக்கு இயல் 6 வரை எல்லாமே நாம நிறைய வகுப்புல வாழ்வியல் குறள் அது பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம ஒரு புது இயல் பாடப்பகுதியை படிக்க போறோம். அதுல 7வது இயல் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமை உடைய செயல். அருமை உடைய செயல் அப்படின்னா, தமிழர்கள் நிறைய அரிய செயல்களை செய்து முடித்தவர்கள், சரிங்களா? அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் தமிழர்கள் ஆதி காலத்துல இருந்தே நிரம்ப தேர்ந்தவர்களாக, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியானவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம இந்த வகுப்புல, இந்த இயல்ல நாம முழுமையா கற்க போறோம். பாருங்க, அருமை உடைய செயல். நாடு, அரசு, சமூகம், நிர்வாகம். நிர்வாகம்னு எழுதுறது தவறு, நிர்வாகம் அப்படின்னு தான் எழுதணும். அதுபடி நம்ம தமிழ் படுத்தி எழுதிக்கங்க. இந்த மாதிரி நாம நிறைய செயல்கள்ல மற்றையவர்களுக்கு, மற்ற இனத்தவர்களுக்கு தமிழ் இனம் ஒரு முன்மாதிரியான இனமாக விளங்கி இருக்கு. அதைத்தான் இந்த இயல் முழுவதுமாக நாம படிக்க போறோம். கற்றல் நோக்கங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தலைமை பண்பிற்கான தகுதிகள் குறித்து பகுத்தாய்தல், இலக்கியத்தில் பயின்றுள்ள வாழ்க்கைக்கான மேலாண்மை கூறுகளை அறிந்து நடைமுறைப்படுத்துதல். தலைமை பண்பு, இப்ப எல்லாருக்கும் தலைமை பண்பு கிடைச்சிடாது. அப்ப தலைமை பண்புல இருக்கிறவங்க, அத இப்ப ஒரு வகுப்பு தலைவனா ஒரு மாணவன் இருந்தானா, அந்த வகுப்புல ஆசிரியர் இல்லாத நேரத்துல வகுப்பை சிறப்பா செலுத்தி கொண்டு போகணும், அமைதியா பாத்துக்கிறணும், அப்புறம் மாணவர்களுக்கு தேவையானவற்றையும் செய்து கொடுக்கணும். இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரு வகுப்பு தலைவர். அதே மாதிரி குடும்ப தலைவர்னா நம்ம அப்பாவை சொல்றோம். அப்பா நமக்கு என்ன செய்யறாரு, குடும்பத்தை நிர்வாகம் செய்றாரு. அப்ப பொருள் ஈட்டி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்தாங்கன்னா, அம்மா அதை நிர்வாகம் செய்து தகுந்த வழியில மக்களை வழி நடத்தணும். இது குடும்ப நிர்வாகம். இப்படி பல தலைமை பண்புகள் நீங்க இளம் பருவத்திலேயே வளர்த்துக்கிறணும். மீண்டு எழும் ஒரு சமூகத்தின் மன எழுச்சிகளை கவிதைகளாக வெளிப்படுத்தும் திறன் பெறுதல். மீண்டு எழும் ஒரு சமூகத்தின், நம்ம மறுபடியும் புதிதாக தோன்றக்கூடிய ஒரு சமூகம், தமிழரின் புலம்பெயர் வாழ்வையும் அதற்கான காரணங்களையும் அறிய முற்படுதல். தமிழருடைய புலம்பெயர் வாழ்க்கை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு தொழில் காரணமாகவோ, கல்வி காரணமாகவோ, வேலை வாய்ப்பின் காரணமாகவோ இடம்பெயர்வதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், புலம்பெயர் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். சான்றோரின் பட்டறிவு ஆட்சி முறைக்கு பயன்பட்டதை புறநானூற்று பாடல் வழியாக புரிந்து கொள்ளுதல். பட்டறிவு அப்படின்னா என்னன்னா, அனுபவம். சான்றோர்களுடைய அனுபவம், எப்படி ஒரு அரசன் ஆட்சி செய்யறான், அந்த ஆட்சி செய்யக்கூடியவன் தான் தோன்றித்தனமா இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா, அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய, குறிப்பாக புலவர் பெருமக்கள் சொல்லக்கூடிய, அமைச்சர் பெருமக்கள் சொல்லக்கூடிய அந்த பரிந்துரைகளை எல்லாம், அவர்கள் கூடக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி ஆட்சி நடத்தினாலதான் அந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்கும். அத ஒரு புறநானூற்று பாடல் நமக்கு மூலமாக எடுத்து சொல்றாங்க. கல்வெட்டுக்கள் வரலாறை அறிய துணை புரிவதை அறிந்து அத்துறையில் ஆர்வம் கொள்ளுதல். கல்வெட்டுத்துறை அப்படின்னு ஒரு பெரும் துறை இருக்குப்பா. நீங்க அதெல்லாம் எடுத்து எல்லாரும் படிப்பதையே படிக்காம சிறப்பாக இந்த கல்வெட்டியல், இந்த மாதிரியான இலாக்காக்கள்லாம் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். தொன்மங்களை பற்றி படித்தறிந்து படைப்புகளில் பயன்படுத்தும் திறன் வளர்த்து கொள்ளுதல். தொன்மம் அப்படின்றது இலக்கியத்துல, இலக்கணத்துல வரக்கூடிய பகுதி. அது இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்க நம்ம அடுத்த விரிவானத்துல பார்க்க போறோம். அடுத்த மாதிரி பாடப்பகுதிகள் பாருங்களேன். இலக்கியத்தில் மேலாண்மை என்ற பாடம். இறையன்பு. இறையன்பு உங்களுக்கு நல்லா தெரிந்தவர், ஒரு நல்ல சிந்தனையாளர். இ.ஆ.பா அப்படின்னா இந்திய ஆட்சி பணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர், ஒரு IAS. அப்ப நல்ல இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடிய அவர் இலக்கியத்தில் மேலாண்மை என்ற ஒரு அவருடைய அந்த பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிசய மலர் என்று தமிழ் நதி அவர்களுடைய கவிதையும், தேயிலை தோட்டப்பாட்டு என்று முகமது ராவுத்தர் அவர்களுடைய கவிதையும், புறநானூறு பிசிராந்தையார் இயற்றிய செய்யுள் பகுதியும் கவிதை பிழையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் ஐராவத மகாதேவன் அப்படின்னு ஒருத்தருடைய விரிவான பகுதியும், தொன்மம் என்பது இலக்கண பகுதியாகவும் இந்த இயல்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது இலக்கியத்தில் மேலாண்மை. இறையன்பு அவர்கள் இ.ஆ.பா, இ.ஆ.பான்னு அர்த்தம் இந்திய
ஆட்சி பணி, இது நிர்வாகம் என்ற தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். இப்ப இந்த இறையன்பு அவர்களை பத்தி நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி பாருங்க, இப்பாடப்பகுதி இறையன்பு எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சி பணி அலுவலராக பணியாற்றி வரும் இவர் ஈஆப்பா தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர். தமிழ்ல, அதாவது இந்திய ஆட்சி பணிக்கு நம்ம தமிழ் மொழியை முதன்மை பாடமாக எடுத்து அதுல வெற்றியும் பெற்றவர். 1990ஆம் ஆண்டு முதல் பல்வேறு துறைகளில் பதவிகளை வகித்து வருபவர். தமிழ் இலக்கிய பற்றுடைய இவர் தமிழில் வாய்க்கால் மீன்கள், IAS படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா, இந்த புத்தகங்கள்லாம் நம்மளுடைய நூலகத்துல இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை வைத்து அடுத்தவர்களுக்கு ஒரு பாதை காட்டுவது, அந்த மாதிரியான ஒரு சமூக சிந்தனையாளர் இந்த இறையன்பு அவர்கள். உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர். பட்டிமன்றங்களில் நடுவராக பங்கேற்பதுடன் பல்வகைப்பட்ட ஊடகங்களிலும் பங்களிப்பை செய்து வருபவர். இவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூல் குறிச்சு வச்சுக்கோங்கப்பா, இது ரொம்ப முக்கியமான படைப்பு. வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூல் 1995ஆம் ஆண்டில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், நான் சொன்னேன்ல, அடுத்தவர்களை முன்னேற்றுவதற்கு தன்னுடைய முன்னேற்றத்தை எடுத்து சென்றது. நம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்கள், நம்பிக்கை நூல் என இவர்களுடைய படைப்பு களம் விசாலமானது, விரிவானது அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் இலக்கியத்தில் மேலாண்மை ரொம்ப அருமையான, இது ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி இவர் கொடுத்திருக்கிறார்ப்பா. இதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், தமிழ் மொழியில இவ்வளவு இருந்திருக்கா, தமிழர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்களா அப்படின்னு. அப்ப இலக்கிய சான்றுகள் என்பது என்னன்னா, தமிழர்களுடைய வாழ்க்கையை சொல்வது தானே. அதைத்தான் இலக்கியம் நம் இதயத்தில் புதைந்து எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து விடுகிற விதை. இலக்கியங்களில் மேலாண்மை கருத்துக்கள், அதாவது இலக்கியம் நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து விடுகின்ற விதை. இதை இலக்கியங்கள் நாமளே கூட படைக்கலாம். ஆனா தமிழ் இலக்கியங்கள்ல மேலாண் கருத்துக்கள், அதாவது நிர்வாக, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம்ல, அந்த நிர்வகிக்கக்கூடிய தன்மை, நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல், மேலாண் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ள அவற்றில் சொல்லப்பட்ட மேலாண் கருத்துக்களையும் நிர்வாக நெறிகளையும் நாம் உணரலாம். நாட்டின் முன்னேற்றம், ஏன்னா நாட்டுடைய முன்னேற்றத்தை ஒரு நாட்டை ஆள்பவர் ஒரு சிறந்த திட்டமிடுதல் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளரா இருக்கணும். அப்பதான் அந்த நாடு சிறந்த நாடாக இருக்கும். அப்ப நாட்டின் முன்னேற்றம் மேலாண் சிந்தனையில் தான் தொடங்குகிறது. மேலாண்மை துறையில் தமிழரின் பழங்காலம் தொட்டே சிறந்து விளங்குகின்றனர். தமிழர் என்ன செய்றாங்க, மேலாண்மை துறையில நம்ம அடுத்தவர்களுக்கெல்லாம் மேலாண்மையை சொல்லி கொடுத்த இலக்கியம் விளக்குதா. தமிழ் இனம் அடுத்தவர்களுக்கு மேலாண்மையை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தது பாருங்க. மனித இனம் தோன்றிய போதே மேலாண்மையும் துளிர்க்கத் தொடங்கிவிட்டது. புராதான மனிதனிடம் குறித்துவிட்ட தலைமை பண்பும் வழிநடத்தும் இயல்புகளுமே அவனை இயற்கையோடு இயைவும் இடர்களை தாண்டி நீடிக்கவும் உதவின. அப்ப தலைமை பண்பு அந்த காலத்திலயுமே நம்ம ஆதி மனிதனாக இருந்த போதுமே, வேட்டை சமூகமாக இருந்த போதுமே, ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த வேட்டை சமூகத்தை வழி நடத்துறாரு, வேட்டையாடுபவர்களை வழி நடத்துறாரு பாருங்க. 2 கால்களில் நிமிர்ந்த போது அவனால் இன்னும் தீர்க்கமாக தன்னுடைய கட்டமைப்புகளை செதுக்க முடிந்தது. அவனால் குழுவாக செயல்பட்டு இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொள்ள முடிந்தது. அப்ப நிறைய அந்த காலத்துல புயல், வெள்ளம் போன்றவையெல்லாம் வரும்போது என்ன சேர்க்கிறாங்கன்னா, குழுவாக கூடி, அந்த குழுவாக கூடுறதுக்கு ஒரு தலைமை பண்பு வேணும், ஒரு தலைமையாளர் வேணும். அந்த தலைமை பண்பு என்னன்னா, இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் வரும்போது அவர்கள் வழிநடத்துவாங்க. அப்ப அவர்கள் வழிநடத்தக்கூடியதை இவர்கள் என்ன செய்றாங்க, பின்பற்றுறாங்க. அப்படி பின்பற்றும் போது இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொள்ள முடிந்தது. அவர்களில் ஒருவன் முன்னின்று அவர்களை ஒழுங்குபடுத்தவும் நிர்வகிக்கவும் சாத்தியமானது. அவனால் தனக்கு பொருத்தமான சுற்றுச்சூழலை தானே உருவாக்கி கொள்ள முடிந்தது. தன்னை பிணைத்திருந்த சங்கிலிகளை தகர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விடுதலை பெற முடிந்தது. அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, மனிதன் ஆதி மனிதன் தமிழ் சமூகம் தானே ஆதி சமூகம். அந்த ஆதி சமூகத்துல இருக்கிறவன் நம்முடைய
அவன் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருந்து மற்றவர்கள் எல்லாம் வழிநடத்துவதன் மூலமாக அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டத்திலிருந்து ஒதுங்குபட்டாலும் அந்த கூட்டத்தோடு கலந்து வரவும், அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும், அந்த கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றனாகவும் விளங்கி இருக்கிறான். இது ஆதி காலத்தில இருந்தே தமிழன் அப்ப மேலாண்மையில சிறந்து விளங்கி இருக்கிறான். புரியுதாப்பா? நேர மேலாண்மை மனிதனுடைய மேலாண்மை பண்பு அவன் ஓய்வு நேரத்தை உருவாக்கிய தொடங்கிய போதே உருவானது. வரலாற்று காலத்திற்கு முந்தைய எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட். எப்பயுமே ஒரு ஒரு நிமிடத்துடைய மதிப்பு யார்கிட்ட தெரியும் அப்படின்னா, ஒரு நொடியில் ரயில் வண்டி, அதாவது தொடர் வண்டியை தவற விட்டவனுக்கு தெரியும்னா, ஒரு பருவத்துடைய மதிப்பு ஒரு பள்ளிக்கு செல்லாத ஒரு மாணவனிடம் தெரியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுது தெரியும். அப்ப இந்த நேர நிர்வாகம் என்பது நம்ம என்ன செய்யணும்னா, வாழ்க்கையில ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல், ஒரு நொடிப்பொழுதை கூட வீணாக்காமல், நல்ல இந்த நேரத்துல இது செய்யணும், காலை நேரத்துல இது செய்யணும், மாலை நேரத்துல இத்தனை பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்க இப்ப இருந்தே அந்த டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்களா, நேர மேலாண்மையை பின்பற்றினால் அது உங்களுக்கு பிற்காலத்திலையும் உதவும். மனிதனுடைய மேலாண்மை பண்பு அவன் ஓய்வு நேரத்தை உருவாக்கிய தொடங்கிய போது உருவானது. வரலாற்று காலத்திற்கு முந்தைய மனிதனுக்கு ஓய்வு என்பது கனவு. அவனது பொழுது உணவு தேடுவதிலேயே கழிந்தது. ஏன்னா அவன் உணவுக்காக ரொம்ப நாள் என்ன செஞ்சிருக்கான், தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கான். ஓய்வே அவனுக்கு கிடையாது. ஆனா விரைவாக வேலை செய்யக்கூடிய, பணியை எளிதாக செய்யக்கூடிய கருவிகளை சென்றபோது அவனால் ஓய்வு நேரத்தை உருவாக்க முடிந்தது. அப்ப என்ன செய்யறான், ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாமிசம், ஒரு இறைச்சி கிடைக்குது அப்படின்னு வைங்களேன். அப்ப என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, இப்ப காட்டு தீல என்ன செஞ்சிருக்காங்க, மிருகங்களை பச்சை மாமிசமா தான் சாப்பிட்டிருக்கான் ஆரம்ப காலத்து ஆதி மனிதன். அப்படி சாப்பிட்டவன் அந்த காட்டு தீல வெந்து கிடக்கக்கூடிய மிருகங்களுடைய அந்த இறைச்சி எடுத்து சாப்பிடுறான். அது சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு அது சாப்பிடுவதற்கு சுவையாவும் இருக்கு, எளிமையாவும் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், மிருகங்களை சமைச்சு சாப்பிட்டா என்ன செய்யலாம், நம்ம நல்லா சாப்பிடலாம், எளிமையா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப என்ன செய்யலாம், மிருகங்களை வேட்டையாடி அதனுடைய உடல் பகுதிகளை கூறுகள் போடுவதற்கு கற்களாலான கருவிகளை கல்லை வச்சு கிழிச்சிருக்கிறான். அப்ப அந்த கற்களை வச்சு கருவிகள் செய்யறான். அதுக்கப்புறம் சக்கரம் கண்டுபிடிக்கிறான். இப்படி ஒவ்வொரு முன்னேற்றமா ஒரு நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மனிதன் மிகப்பெரிய மாற்றம்லாம் இருக்கு. அப்ப ஆரம்ப காலத்துல ஓய்வு இல்லாத மனிதன் இந்த கற்கள் கருவிகளை எல்லாம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக இருந்திருக்கு. அப்ப அந்த ஓய்வு நேரத்துல அவன் என்ன செய்யறான்னா, சிந்திக்கவும் இன்னும் வளமான வாழ்க்கை கூறுகளை உண்டாக்கி கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்திருது. இப்ப நம்மளே ஓய்வு நேரமா இருந்தா என்ன செய்வோம், படுத்து தூங்குவோம்னு சொல்லக்கூடாது. நம்ம எதிர்காலத்துல என்ன செய்ய போறோம், நீட் தேர்வு எழுதுவோமா, அல்லது அக்கௌண்ட்ஸ்ல அந்த கணக்கு பதிவியல்ல பெரும்பாலும் கணக்காளர் பட்டயப்படி தேர்வு இருக்குல்ல, அது எழுதுவோமா. அப்ப இப்படியெல்லாம் நம்ம சிந்திச்சு அதற்கான வழிவகைகள் என்ன, நிறைய இணையதளங்கள் இருக்கு. அந்த இணையதளங்களுக்கெல்லாம் போய் அந்த கல்வி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம், அதற்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்கலான்னு பார்க்கலாம். இப்படி ஓய்வு நேரத்தை நாம என்ன செய்யணும்னா, வளமான வாழ்க்கை கூறுகளை உண்டாக்கி கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்தது. அப்ப இன்று கூட அதிக நேரத்தை உருவாக்க முடிந்தவர்களே வரலாறு படைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னமோ உண்மைதான். நேரத்தை யாரு திட்டமிட்டு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி என்பது கிடைக்கும். நேரத்தை விரயம் செய்வர்களால நம்ம என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. திட்டமிடுவதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அன்றைய பணிகளை மன அடுக்குகளில் வகுத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா, மன அடுக்கு. இந்த நேரத்துல இது செய்ய போறோம், இந்த நேரத்துல அப்படியே வரிசை அடுக்கி, எப்படி நம்ம நிலைப்பேழையில, அதாவது பீரோல வரிசையா துணிகளை அடுக்கி வச்சிருக்கோம், அது போல அன்றைய பணிகளை நாம் மன அடுக்குகளில் வகித்து கொள்ள வேண்டும். சிறந்த நிர்வாகியாக இருந்தால் கூட உரிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் வெற்றி கிடைக்காமல் போய்விடுகிறது. அப்ப ஒரு நிர்வாகி என்பவன் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த வேலையை முதல்ல செய்வது. பணியாளர்களுடைய கூட்டம் ஒண்ணு நடக்குதுன்னு வைங்களேன், நிர்வாகி அந்த பணியாளர்கள் கூட்டத்துக்கு போகணும். ஏன்னா பணியாளர்கள் தான் அந்த
நிர்வாகத்துடைய அந்த நிறுவனத்துடைய முதலீடு. அவர்தான் அவங்களாட்டி தான் அந்த நிறுவனமே இயங்குது. அவர்களை உதாசீனப்படுத்திட்டு வேற எல்லாரும் பிறந்த நாள் விழாக்கு போய் கலந்துக்கிட்டானா அப்ப பணியாளர்கள் மத்தியில் என்ன ஆகும்? அதிருப்தி ஏற்பட்டுரும். அப்ப அந்த நிர்வாகி என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த நேரத்தை எந்த செயலை முதலாக செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். வெற்றி கிடைக்காமல் போய்விடுகிறது. பல நேரங்களில் போர்களில் குறைவான படை வீரர்களுடன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப போர்கள்ல குறைவான கருவிகளை வைத்திருப்பவர்கள் படை வீரர்களை வச்சுக்கிட்டு கூட நேரம், எந்த நேரத்துல போர் தொடுக்கணும், எந்த நேரத்துல எந்த படைய முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு தான் வெற்றி. அதை நம்ம அந்த பாகுபலி திரைப்படத்திலேயே பாக்குறோமே, எப்படி அந்த எதிரிகளை அழிக்கிறார் அப்படின்னு. இதனை திருவள்ளுவர் ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அதுவும் கைகூடும் என்று அழகாக தெளிவுபடுத்துகிறார். பாருங்க, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். ஞாலம்னா உலகம், உலகத்தையே அடைய நினைத்தாலும் ஒருவன் காலம்னா நேரம் கருதி அதை இடத்தோடு பொருந்தி, எந்த இடத்துல எந்த வேலையை எப்படி செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படின்னு செய்யக்கூடியவனுக்கு அவன் இந்த உலகத்தையே அடைய நினைத்தாலும் அது அவனுக்கு கைகூடும். ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மைனா சோம்பலின்மை குறிச்சுக்கங்க. மடினா சோம்பல் அர்த்தம், இன்மைனா சோம்பல் இன்மை. ஒரு நாளை ஒரு அரசன் எப்படி வகுத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா திருவள்ளுவர் அட்டவணையே தருகிறார். பாருங்க, புறநானூற்றின் இறுதி பாடலில் கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடும்போது இறையின் கடையாமத்தில் உறங்காமல் விழித்திருந்த மன்னனை பற்றி பேசி வைக்கிறார். அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, இரவுல கூட கடையாமம்னா நடுஜாமம், கடைசி விடி பொழுது புலர போகுது, அந்த நேரத்துல கூட அவன் என்ன செய்யறானா, அரசன் ஆட்சி செய்வதற்கு விழித்து கொண்டே இருக்கிறானா. தன்னுடைய மக்களுடைய அந்த நலத்திற்காக விழித்து கொண்டு என்ன திட்டங்கள் தீட்டலாம், மக்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் நினைச்சுக்கிறான். பாருங்க, உறங்காமல் விழித்திருந்த மன்னனை பற்றி பேசி வியக்கிறார். யாரு? கோவூர் கிழார். யார்? எந்த மன்னன்? சோழன் நலங்கிள்ளி. பாருங்க, பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், பலர் தூங்கவும் தான் தூங்காமல் இருக்கக்கூடிய உலகு காக்கும், உலகுனா இந்த உலகத்தையே காக்கக்கூடிய, அந்த ஊரை காக்கக்கூடிய உயர்ந்த கொள்கையை கொண்ட கேட்போன் எந்தை என் தென்கிணை குரலே என்று யார் சொல்றா? கோவூர் கிழார் பாடுறாரு. அப்ப பாருங்க, ஆணையிடும் அரசனும் அடக்கத்துடன் கேட்கும் பணியாளரும் நிர்வாகத்திறன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. 17ஆம் நூற்றாண்டுல சுவரோவியமாக திருநெல்வேலியில வரையப்பட்டிருக்கு. பாருங்க, சீனத்தில் புழங்கும் உருவக கதை ஒன்று நேர மேலாண்மை பற்றி கூறுகிறது. சீனத்தில் யாங்சௌ என்ற பகுதியில் பல இளைஞர்கள் நீச்சலில் தீரராக இருந்தனர். தீரர்னா ரொம்ப நீச்சல்ல ரொம்ப திறமை பெற்றவர்களாக, வீரர்கள் தீரர்களாக இருந்திருக்கிறாங்க. நீச்சல் தன்னம்பிக்கையை தருவதோடு வாழ்வில் எதிர்நீச்சல் போடவும் கற்று தருகிறது. நீச்சல் கத்துக்கிட்டாலே நமக்கு நிறைய நல்ல தன்னம்பிக்கை வரும், நல்ல கான்பிடன்ஸ் வரும். ஏன்னு கேட்டா அது நமக்கு எதிர்வரக்கூடிய நீரை உந்தி தள்ளி முன்னேற்ற வேண்டும். அதாவது எதிர் நீச்சல் அடி அப்படின்னு பாட்டு கூட வருதுல. அப்ப இந்த தன்னம்பிக்கையை தருவதோடு வாழ்வில் எதிர்நீச்சல் போடவும் கற்றுத்தருகிறது. அங்கு ஆழமான நதியை சில இளைஞர்கள் கடக்கும் போது மழைப்பிடிப்பு பகுதியில் வெள்ளம் ஏற்பட படகு கவிழ்ந்தது. அனைவரும் நதியில் விழுந்து நீச்சல் அடிக்க ஆரம்பித்தனர். அவர்களில் மிகச்சிறந்த நீச்சல் வீரனும் ஒருவன் இருந்தான். ஆனால் அவன் அன்று சரியாக நீந்தாமல் தத்தளித்தான். ஏன் இவ்வளவு பின்தங்குகிறாய்? நீ அதிசிறந்த நீச்சல் வீரனாயிற்றே என்று மற்றொருவர் வினவினார். தன்னை காட்டிலும் சிறந்த வீரன் தத்தளிப்பது அவருக்கு வியப்பாய் இருந்தது. அப்ப நல்ல நீச்சல் அடிக்கக்கூடிய ஒருத்தன் என்ன செய்யறான்? நீச்சல் அடிக்க முடியாம தத்தளிக்கிறான். சுமாரா நீச்சல் அடிக்கக்கூடியவன் முன்னாடி போறான். அப்ப நல்லா நீச்சல் அடிக்கிறவன அந்த வீரனை பார்த்து கேட்கிறான், ஏன் இப்படி தத்தளிக்கிறான்? அப்ப அவர் சொல்றாரு, நான் என்னுடைய கச்சையில் 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டிருக்கிறேன். அதனால் தான் என்னால் வேகமாக, ஏன்னா மூட்டை
பின்னாடி கட்டி இருக்கும் போது கச்சைனா ஆடையில 1000 பொற்காசு என்ன கனம் அதிகமா இருந்தா என்ன செய்ய முடியாது, நீச்சல் அடிக்க முடியாது. அப்ப அட பாவி, நீ உயிர் சாக போறன்னு இப்ப நீர்ல மூழ்கிட்டேனா இறந்து போயிடுவான். 1000 பொற்காசுகள் கூட அவனுக்கு பயன் இல்லாம போயிடும், அது உயிரே பயன் இல்லாம போயிடும். அப்படி இருக்கக்கூடியவனே அப்ப எந்த நேரத்துல எதை செய்யணும்னு தெரியாம இருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் நேர மேலாண்மை. அப்ப இவன் நீச்சல்ல உள்ள அந்த படகுல இருந்து விழுகும் போதே என்ன செய்யணும், அந்த பொற்காசுகளை என்ன செஞ்சிருக்கணும், அந்த மூட்டையை அவிழ்த்து இருக்கணும். அப்ப அவற்றை தூக்கி எறிந்து விட்டு நீந்தி கரை சேரின மற்றவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவற்றை விட மனமில்லாமல் ஐயோ காசு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில 1000 பொற்காசுகளோட அவன் என்ன செஞ்சான், அந்த ஆற்றில மூழ்கி இறந்து போறான். தன்னுடைய அதை உயிரோட இருந்தா எத்தனையோ பொற்காசுகளை சம்பாதிச்சிருக்கலாம், உயிரே போயிருச்சு. அப்ப எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வேணும். அதுதான் என்னது, நேர மேலாண்மை. எது எந்த நேரத்தில் முக்கியம் என்று சரியான முடிவெடுப்பதில் தான் வாழ்வின் வெற்றி அடங்கி இருக்கிறது. அதுவே சிறந்த மேலாண்மை என்பதைத்தான் தொன்மை மிகுந்த இச்சீன கதை சொல்கிறது. எவ்வளவு சின்ன கதையில நேர மேலாண்மையுடைய இன்றியமையாமை எவ்வளவு அழகா இவர் இறையன்பு அவர்கள் சொல்லிட்டாரு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அந்த சின்ன சின்ன கதைகள் மூலமாக அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுங்களா. அப்ப அவன் உயிர் போக போது கூட அந்த பொற்காசு முக்கியம் நினைச்சான், அந்த பொற்காசுகளை விட உயிர் முக்கியம் நினைச்சிருந்தானா பொற்காசுகளை வீசி எறிந்து உயிர் வளைச்சிருப்பான். அப்ப எந்த நேரத்துல எது தேவைன்றத திட்டமிடுறதுக்கு அந்த நேரத்துக்கு அவனுக்கு அந்த அறிவு வேலை செய்யல. அப்ப அறிவுனால நம்ம என்ன செய்யணும், பிழைக்கணும். வேளாண்மை வேளாண்மையிலையும் நம்ம தமிழர்கள் எந்த நேரத்துல எந்த பயிரை இட்டா, எந்த காலத்துல எந்த பயிரை இட்டா, எப்ப விதை விதைக்கணும், எப்ப அறுவடை செய்யணும், எப்ப அவங்களுக்கு நீர் பாய்ச்சணும், எப்ப குறைவான நீர் பாய்ச்சணும். இப்ப கரும்பு நல்லா வளர்ந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன், வளரும் போது அதற்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படுமா. ஆனா கரும்பு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல தண்ணீர் தேங்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த கரும்புல இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பொருள் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது என்ன ஆகும் அப்படின்னா நீர்ல கரைஞ்சு போயிருமா. அதனால இப்ப நம்ம இது சாதாரணமா ஒரு விவசாயிக்கு தெரியும், இந்த விவசாயி ஏன் இப்படி செய்யறான்றத ஒரு அறிவியலாளர் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம விவசாய பெருமக்கள் கூட வேளாண் மேலாண்மையிலே கூட மிகச்சிறந்த நேர்த்தியானவர்களாக, அதாவது அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட், அந்த வேளாண்மையிலும் கூட நம்ம தமிழர்களுடைய அந்த விவசாய முறை மற்றவர்களை காட்டிலும் சிறப்பிற்குரியதாகவே மதிக்கப்படுகிறது. பாருங்க, வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை கூறுகள் உண்டு. சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல். நம்ம போய் அந்த விதை வாங்கும் போது பாப்போம், நம்ம அவங்க எது கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவான். ஆனா அவங்க பார்த்தோன்னு சொல்ல இந்த விதை வரும், இந்த இது வராது. நம்ம லேசா கறி இருக்கக்கூடிய விதை இதெல்லாம் வராதுன்னு, ஆனா எப்பா நீ வச்சு பாருப்பா நல்லா வரும்பா அப்படின்னு ஒரு விவசாயி சொல்றாங்க, அவங்க சொல்றது நடக்கும். நம்ம நினைக்கிறதா நடக்கும் நினைப்போம். ஆனா அந்த சாதாரண விவசாயிக்கு, ஏன்னா அவர்கள் அதை கிள்ளி பார்த்து சொல்லிடுவாங்க, சரியான பயிர், அதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும்ன்றாங்கல்ல, சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல், உரிய நேரத்தில் விதைத்தல், நீர் மேலாண்மை, இந்த வாய்க்கால் வடிகால்கள் கட்டி அந்த பாத்தி கட்டி நீரை சரியான அந்த கிணற்று வழியாகவோ அல்லது ஆறு வழியாகவோ அல்லது அந்த கிணற்று நீர் வாலியாகவோ என்ன செய்யறாங்க, சொட்டு நீர் பாசனம் மூலமாகவோ என்ன செய்யறாங்க, நீர் மேலாண்மை, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றத உரிய நேரத்தில் விதைத்தல், நீர் மேலாண்மையை வெளிப்படுத்துதல், அறுவடைக்கு பின் பாதுகாத்தல், அதுக்கப்புறம் உரிய விலை வரும் வரை இருப்பு வைத்தல் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் நிர்வாக நெறியும் இணைந்தால்தான் வேளாண்மை செழிக்கும். கம்பராமாயணத்துல அப்ப அத நல்ல விலை வரும் வரை என்ன செஞ்சிருப்பாங்க, காத்து வச்சிருப்பாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம மழை நீர்ல எண்ணற்ற பயிர்கள் அழிஞ்சு போருச்சு அப்படிலாம் நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் சங்க காலத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய தானிய களஞ்சியங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா சரியா சேர்த்து வச்சு இந்த மழைக்காலங்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்லப்பா, இணைந்தால்தான் வேளாண்மை செழிக்கும். கம்பராமாயணத்தில் தசரதன் தன் நாட்டை மிகவும் செப்பமாகவும் நுணுக்கம்னா ரொம்ப நுட்பமாகவும் ஆட்சி செய்தான் என்பதை கம்பர் வையகம் முழுதும் வரிங்கன் ஓம்பும் ஓர்
செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என்று பாலகாண்டத்தை, அதாவது வறியவன் ஒருவன் தன் சிறு வயலை, ஒரு நல்ல வறிஞன் தன்னுடைய சிறு வயலை, அவனுக்கு சின்ன வயல், அப்ப அந்த சின்ன வயலை நல்லா பார்த்துக்கிட்டா தான் அவன் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஒரு எளியவன் வறிஞன் ஒருவன் தன்னுடைய சிறு வயலை ஓம்பும் ஓர் செய்ன வயல்னு அர்த்தம் என காத்து இனிது அரசு செய்கின்றான். வறியவன் ஒருவன் தன் சிறு வயலை பாதுகாப்பது போல் இவ்வுலகம் முழுவதையும் பாதுகாத்து சிறந்த முறையில், மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செய்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, மனமே ஒரு வேளாண்மைக்கு உட்பட்ட மேலாண்மை உடையது. நம்மளுடைய மனசு இருக்கு பாத்தீங்களா, அந்த மனசே ஒரு வேளாண்மை, ஒரு விவசாய நிலம் மாதிரியா. அத ஒரு அருமையான பாடல்ல சொல்றாங்க பாருங்களேன். அறநெறிச்சாரம் அப்படின்னு ஒரு இதுல, ஒரு நூல்ல, இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தா வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோ பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படின்னு. செய்னா வயல்னு அர்த்தம்ப்பா. அப்ப இன்சொல் விளைநிலனாக நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இனிய சொற்களே விளைநிலம். ஏன்னா நம்ம நல்ல சொற்களை பேசினா, ஒருத்தவங்ககிட்ட நல்ல சொற்களை பேசணும்னா அவங்க அடுத்த 1000 சொற்கள் பேசுவாங்க. நம்ம முகம் சுடிச்சு பேசணும்னா அவர்கள் நம்மகிட்ட பேசாமையே போயிருவாங்க. அப்ப இன்சொல் என்பது ஒரு விளை நிலனம். ஈதல்னா கொடுத்தல், பிறருக்கு கொடுப்பது வித்து, வித்துனா விதை, விதையாக வன்சொல், வன்மையான சொற்கள் எல்லாம் வேண்டாத கலைனா வேண்டாத செடிகள், அதை நீக்கி வாய்மை என்ற எருனா உரம், எருன அர்த்தம் உரமாக இட்டு, அன்பு என்ற நீரை பாய்ச்சி, அறம் என்ற கதிரை, அறக்கதிர் என்ற சூரிய கதிர், சூரிய ஒளி, அறம் என்ற சூரிய ஒளி ஈன கொடுக்க, பைங்கூழ் பசுமையான பயிர்கள் விளைய ஒரு வயல் காத்திருக்கிறது என்று நம்மளுடைய மனதையே ஒரு வேளாண்மை நிலமாக அறநெறிச்சாரம் உருவகப்படுத்துகிறது. பாருங்க, என்கிற நெறியை செய்பவர்களே சிறந்த மேலாளர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருப்பார்கள். அவர்களிடம் பணிபுரிபவர்கள் பணியை பாரமாக்காமல் சாரமாக்குவார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல இன்சொல் பேசக்கூடியவர், கொடுக்கக்கூடியதுல விதையாக இருக்கக்கூடியவர், அடுத்து நல்ல கடுமையான சொற்களை எல்லாம் நீக்கினவங்க, வாய்மையை உரமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலாளி இருந்தார்னு வைங்களேன். அந்த முதலாளிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த முதலாளிக்கு அந்த ஏவலாளர்கள் எல்லாம் என்ன செஞ்சுவாங்க, நல்லா என்ன செய்வாங்க, தன்னுடைய பணியை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து தன்னுடைய வேலைகளை இன்னும் மும்முரமா இருப்பாங்க. அப்ப நம்ம முதலாளி நல்லவரா இருக்கிறாரு, எவ்வளவு சிரிக்க பேசுறாரு, நம்மகிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறாரு அப்படின்னு இருக்கவங்க நம்ம கூடுதலா வேலை. அப்ப இதுதான் தொழிலாளர்கள், அதாவது நிர்வாகத்தை ஆளக்கூடியவர்கள் அந்த தொழிலாளர்களை ஒரு மாதிரியா நினைக்காம, இவங்க நம்மகிட்ட வேலை பார்க்கிறவங்க தானே நினைக்காம நல்ல ஒரு அன்பு மிக்கவர்களாக நடந்து கொண்டால் அவர்கள் பணிபுரிபவர்கள் பணியை பாரமாக நினைக்காமல் சாரமாக நினைத்து ஏறிக்கொள்வார்கள். வணிக மேலாண்மை, என்னது வணிக மேலாண்மை? பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது. நமக்கு ஒரு காலத்தில் கடல் ஏரியை போல, கடல் ஏரிய போல சின்னதா தெரிஞ்சிச்சு. கடலை குறிக்க இத்தனை பேர்கள், வணிக மேலாண்மைனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போய் வணிகம் செய்து சிறந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் நிறைய சான்றுகள் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. நிறைய இலக்கியங்கள் அந்த சான்றுகளை நமக்கு சொல்லுது. பாருங்க, கடலுக்கான வேறு பேர்கள், கடலுக்கு எத்தனை பேர்கள் பாருங்களேன். அரலை, அரி, அலை, அழுவம், அனம், அணக்கர், ஆர்காளி, ஆர்களி, ஆழி, ஈண்டுநீர், உவரி, திரை, பாணல், பெருநீர், சுழி, நீராளி, புணர்ப்பு, தென்னீர், பவ்வம், முன்னீர், வரி, ஓதம், வளையம், இன்னும் எத்தனையோ. இது பூரா எது கடல் சார்ந்த பெயர்களா, கடலை குறிக்கக்கூடிய வேறு பேர்களா. அது குறித்த வணிகம் நடைபெறும் போது அது குறித்த மேலாண்மையும் இயல்பாக விரவி பரவி ஓங்கி இருக்க வேண்டும். சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நம்ம பாரதியார் கூட கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்ப ஒன்றை கொடுத்து இன்னொன்றை பெறுவது,
அதுதான் என்னது பண்டமாற்று முறை. அப்ப இந்த வணிகத்திலையும் நம்ம தமிழர்கள் மேலாண்மையில ஓங்கி இருக்கிறாங்க. அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும் போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருட்கள், அந்த நாடுகளின் பயன்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவு, அவங்க அந்த நாட்டுக்கு போனா எப்படி அவர்களுடைய பண்பாடோட நடந்துக்கிறணும், அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் இங்க வந்தா நம்ம எப்படி பார்த்துக்கிறணும் அப்படின்றதெல்லாம் இரு மொழிகளும் தெரிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என பல தயாரிப்புகள் இருந்திருந்ததால் தான் அது சாத்தியமாக முடியும். தமிழகத்தின் செல்வ வளம் மிகவும் மேம்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். ரோமாபுரி, ரோமான் சொல்றோம்ல, ரோமன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டியன் போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள். பாருங்க, ரோமாபுரி நாட்டை சார்ந்தவர்கள் நம்மளுடைய பாண்டிய மன்னனுடைய சிப்பாய், அதாவது படை வீரர்களாக இருந்திருக்கிறாங்க என்ற குறிப்பு. இது எல்லாமே ஆதாரத்தோட இவர் சொல்றாரு. சிலப்பதிகாரத்தில் உள்ளது. பட்டினப்பாலையில் குதிரைகள் இறக்குமதி செய்ய, அங்கிருந்து குதிரைகளை இறக்குமதி பெற்றத நீரின் வந்த நிமிர் பரிப்புறவி, நீர்னா கடல் மூலமாக வந்த நிமிர்ந்த பரிப்புறவி, பரினா குதிரைதான், புறவி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி பூம்பட்டினத்தில் மாரிக்காலத்து மலைமேகம் போல கடல் வழியே வேறு நாடுகளில் இருந்து மரக்கலங்களில் வந்து பொருட்களை இறக்கும். இப்போ ஒரு நாட்டுல இருந்து எப்படி மழைக்காலத்துல மழை மேகம் பெய்யுமோ, அந்த கார்மேகம் பெய்யுமோ, அது மாதிரி கடல்ல இருந்து கப்பல் மூலமாக, மரக்கலங்கள்ல கப்பல்கள் மூலமாக நிறைய பொருட்களை இறக்குமதி செய்யறாங்க. நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட முடியாத அவ்வளவு பொருட்களை நம்ம அந்த துறைமுகத்துல, நம்ம சொல்றோம்ல இன்னைக்கு தூத்துக்குடி துறைமுகம், அப்படி விசாகப்பட்டினம் துறைமுகம்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி கணக்கிட முடியாத பொருட்கள், பண்டசாலை, அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தானே பண்டசாலை. பண்டம்னா பொருள். அந்த பொருள் அங்காடின்னு சொல்றோம்ல, முற்றத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்தன என்பதை வான் நுகர்ந்த நீர் மழை பொழியவும், மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல. மழைக்காலத்துல இப்ப எப்படி மழை பெஞ்சுக்கு இருக்கு, அது மாதிரி மாறி காலத்தில் மழை பெய்யக்கூடிய பருவத்தை போல நீரினின்றும் நிலத்து ஏற்றவும், நீர்ல, அதாவது அங்க நிலத்துல நீர், அது கடல் வழியாக வந்து நிலத்துக்கு பொருட்களை கொடுக்கறதுக்கும், நிலத்தினின்று நீர் ஏற்றவும், அதாவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும், இங்க இருந்து அங்க பொருட்களை அனுப்புவதற்கும், அங்க வந்து நீர்ல, அதாவது கடல் வழியாக வரக்கூடிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் அளந்து அறியா, அளவிட முடியாத அளவிற்கு பண்டம்னா பல பொருட்கள் வரம்பு அறியாமை, எல்லை இல்லாமல் வந்து ஈண்டினா தொகுத்துன்னு அர்த்தம் என பல நாடுகளிலிருந்து வந்த பொருட்கள் குறித்து பட்டினப்பாலை சித்தரிக்கிறது. அந்த பொருளுக்கு சுங்கம்னா வரிப்பா, சுங்கம்னா அர்த்தம் வரி வசூலித்த பின் அவற்றின் மீது புலி சின்னத்தை பொறித்து வெளியே அனுப்பும் சுங்க அதிகாரிகளும் இருந்தனர். வரி கொடுக்காமல் ஏய்ப்பவர்கள் அஞ்சும் வகையில் வரி கொடுக்காம யாரும் ஏமாற்ற முடியாது, அப்படி வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சங்க இலக்கியங்கள் வாயிலாக முசிறின்றது மிகப்பெரிய துறைமுகம். அதுதான் யவனர்கள், சீனர்களுடைய கப்பல் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய இடமாக இருந்தது. ஸ்ட்ரபோ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு 20ஆம் ஆண்டு சந்தித்ததை பற்றி தெரிவிக்கிறார். அதெல்லாம் நீங்க குறிச்சுக்கணும். தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவு இலக்கிய மூலமும் தெரிகிறது. புறநானூற்றில் 56ஆம் பாடலில் யவனரது, குறிச்சுக்கங்க, புறநானூற்றுல யவன கப்பல்கள் பற்றி சொல்றாங்களாம். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தினான். அங்க இருந்து வணிகம் செய்ய வந்தவங்களை நம்ம அரசர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தன் நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்திகள் 1810 2ஆம் அப்ப ஒரு நாட்டுல போய் அழிச்சு அந்த நாட்டு செல்வ வளத்தை வந்து நாட்டு மக்களுக்கு, இதுவும் ஒரு வகையான அரச அறம் தான். பலர் வர்த்தகம் செய்யும் போது லாபம் கிடைக்கிறதே என்றப்ப லாப நோக்குல நம்மளுடைய தமிழர்கள் ஒருபோதும் வணிகம் செஞ்சதுல எப்படின்னா, அது கொடுப்பதும் குறையாமல் வாங்குவதும் குறையாமல் அப்படி நல்ல வணிகர்களாக திகழ்கிற இன்றைய மிதப்பில் தன்னை பற்றிய உயர்ந்த பிம்பத்தை உருவாக்கி கொள்வார்கள். பிறர் நாம் தொட்டதெல்லாம் துளங்கும் என தெரியாத துறைகளில் இறங்குவார்கள். ஒரு நாள் கன்னத்தில் கை வைத்து கலங்குவார்கள். வெற்றி பெறத் தொடங்கும் போதுதான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அப்ப நிறைய பேர் வர்த்தகம்னா எல்லாரும் போய் என்ன செய்ய முடியாது, வர்த்தகம் செய்ய முடியாது, வணிகம் செய்ய முடியாது. வணிகத்துக்குன்னு சில பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாமே அப்படிதான் நல்ல லாபம் தரது மாதிரி இருக்கும். வணிகம்ன்றது என்னன்னா, சரியா அந்த திட்டமிடுதல் இருக்கணும். அப்பதான் அந்த வணிகத்துல நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். தம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் மன எழுச்சியினால்
தூண்டப்பட்டு தொடங்கி இடையில் அதனை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் என்று உடைத்தம் வலியறியார். அப்ப என்னிடம் எவ்வளவு வலிமை இருக்குதோ அவ்வளவு வலிமையில தான் நாம செய்யணும். ஊக்கத்தின் ஊக்கி நம்மளுடைய மன எழுச்சியினால அந்த மன எழுச்சி மிகுந்து அந்த செயல் பாதியிலே அப்ப தெரியாம சிலர்லாம் இப்ப பாருங்க நிறைய பேர் இந்த என்னது பினான்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, நிதி நிறுவனம்லாம் ஆரம்பிச்சு நிறைய நஷ்டத்துல எல்லாம் இறங்கி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சிதைஞ்சு போய் உயிர் துறக்கக்கூடியவர்களாம் நம்ம செய்தித்தாள்கள்ல பாக்குறோம். அப்ப நமக்கு எவ்வளவு வலிமை இருக்கு, நம்மளால இவ்வளவு பணம் புரட்ட முடியுமா, இவ்வளவு வணிகம் செய்ய முடியுமான்றதை நினைச்சு நம்ம செய்யணும். நம்முடன் யாரும் போட்டி போடக்கூடாது, அப்படி போட்டிக்கு வரும் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என்று எண்ணக்கூடாது. போட்டியாளர்கள் நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி. போட்டியாளர்கள் இருந்தாதான் நாம முன்னேற முடியும்ன்ற ஒரு வெற்றி கிடைக்கும். மேலாண்மையில் புலியை பூனையை போல தொடர்ந்து நடத்தினால் அது பூனையாகவே ஆகிவிடும் என்கிற பொன்மொழி உண்டு. புத்திசாலிகள் பூனைகளையும் புலியாக்குவார்கள், அவசரக்காரர்கள் புலிகளை கூட எலிகளாக்குவார்கள். இது எல்லாம் என்னது, ஒரு நிர்வாகத்தை செய்யறவங்க, ஒரு நிர்வாகத்தை ஆற்றக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய இது. சரிங்களா? சரி, அடுத்து நிர்வாக மேலாண்மை. உயர் பதவியில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம்னா ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் யார் திறமைசாலிகள் என்று இப்போ ஒரு நிர்வாகம் இருக்குன்னா அது திறமைசாலிகள் யாரு, அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தா அவங்க சிறப்பா செய்வாங்க அப்படின்னு நினைக்கணும். ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்துக் கொண்டால் போதும். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. நாலடியார் அதையே பக்குவமாக சொல்கிறது. கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல் அறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரி பூச் சேர்ந்தலார் புத்தொடு தண்ணீருக்கு தான் பயந்து ஆங்கு அப்படின்னு. அதாவது கல்லாரே ஆயினும் படிக்காதவங்களே இருந்தாலும் படித்தவர்களை போய் அவங்க சேர்ந்து அவர்களுடைய வழியை பின்பற்றால் அவர்களுக்கும் நல்ல அறிவு என்ன செய்யும், உதயமாகும். எனவே ஒன்னிற பாதிரிப்பு சேர்ந்தலார் புத்தொடு தண்ணீருக்கு தான் பயந்தாகு. அப்ப ஒரு பாதிரிப்பூ என்பது பூவகை. அந்த பூவகை தண்ணீரை தான் சேமித்து என்ன செய்யும், அதுவும் தன்னுடைய வளத்தை காட்டுமே. அதை போல நிர்வாகத்தில் வரவே செலவை தீர்மானிக்க வேண்டும். வரவை தாண்டி, வரவுக்குள்ளதான் செலவு செய்யணும். வரவை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான். டைமண்ட் என்பவன் ஏதென்ஸ் நகரத்தில் இருந்தான். இது ஒரு கதை பாருங்க. அவன் வரவு குறைந்தாலும் செலவு நீடித்தது. அதாவது சிலர் வரவுக்கு மேல செலவு செய்வாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அவனது உதவியாளர் நிதி நிலைமையை பற்றி பேச வருகிற போதெல்லாம் கேட்க மறுத்தான். அவங்க என்ன சொல்றாங்களோ பக்கத்துல நம்மளுடைய உதவியாளர், மெய்நிகர் உதவியாளர்னு சொல்றோம்ல, பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்றோம்ல, அவங்க சொல்றதை கேட்கணும். அவன் அதை கேட்காம மறுக்கிறான். ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெரிக்கிறார்கள். ஆனால் அவன் அப்போது வருந்தவில்லை. தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் என்று பொய்க்கணக்கு போடுகிறான். அவனுடைய சேவகர்கள் 4 திசைகளுக்கும் சென்று வெறும் கையோடும் வெளிரிய முகத்தோடும் திரும்புகிறார்கள். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக செல்கிறான். மனித இனத்தையே வெறுக்கிறான். டைமண்ட் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடகம் நிதி மேலாண்மை பற்றி மிகச்சிறந்த வாழ்வியல் விளக்கம். டைமண்ட் அப்படின்றது ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகம். அப்ப அந்த நாடகம் இருக்கும்போது, காசு இருக்கும்போது நம்ம சுருங்க செலவழிக்கணும். அடுத்தவர்களுக்கெல்லாம் இது நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வந்து உதவ மாட்டாங்க. அப்ப நல்வழியில், இதைத்தான் ஔவையார் நல்வழியில் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கண்ணனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு என்று நிதி. அப்ப ஆன முதலில் எடுத்த மாத்திரத்திலேயே வரவுக்கு மிஞ்சி செலவு செய்தால் நம்மளுடைய தன்மானத்தை இழந்து அறிவு கெட்டு போன எல்லா திசைகளிலும் நாம் கல்வனாய் திருடர்களாக மாறி எல்லா பிறப்புகளிலும் தீமையை செய்து நல்லவர்களுக்கும் பொல்லாதவனாக இந்த நாட்டிலே வாழ்வோம் என்று ஔவையார் தன்னுடைய நல்வழியில் சொல்கிறார். பாருங்க. அடுத்து மேலாண்மை. மேலாண்மை என்பது ஒரு புத்தக அறிவுடன் முடிந்துவிடும். இப்ப படிக்கிறதுனால நமக்கு அறிவு வர்றதில்லை. நாம சில விஷயங்களை அனுபவ ரீதியா நம்ம செய்யணும். நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த அறிவுக்கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடியை நேர்கொள்ள முடியாது. அதனால்தான் இப்போதெல்லாம்
பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டது. அனுபவசாலிகள் செக்குமாடாக இருப்பார்கள், ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகள். எவ்வளவு அழகா சொல்றாரு, ஒன்னையே சுத்தி சுத்தி வரக்கூடிய செக்கு மாடுகள் தேவையில்லை, ஜல்லிக்கட்டு காளை எப்படி யாருக்கும் அஞ்சாம ஓடுதோ அது மாதிரி முன் அனுபவம்ன்றது. இப்ப எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் முன் அனுபவம் கேட்டுக்கிட்டே இருந்தானா யாருமே வேலைக்கு போக முடியாது. சரிங்களா? அப்ப எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பதே முக்கியம். 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் அப்படின்றத நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் ஹீராக்லிட்ஸ். அவர் கிரேக்க நாட்டவர். 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இருங்க முடியாது, எவ்வளவு அருமையான கோட்பாடு பாருங்க என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்வுக்கும் பொருந்தும், வர்த்தகத்திற்கும் பொருந்தும். போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த வித்தையே இந்த முறை அனுசரிக்க முடியாது. ஏனென்றால் இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு, நேற்று ஓடிய நதியின் வெள்ளம் வேறு. இந்நேரம் கடலில் கலந்திருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது. எவ்வளவு அழகான செய்தி பார்த்தீங்களா? நாம நேற்று செஞ்சதையே வச்சு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று குறிப்பிடுகிறார். ஒற்றை வாக்கியத்தில் 1000 பொருள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதுச்சூழல் சந்தையில் நிலவுகிறது. நேற்று நம் வாடிக்கையாளராக இருந்தவன், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்கூட பார்க்கிறோம். ஒரு கடைக்கு தினமும் நம்ம போய் இருப்போம், 3வது நாள் பாத்தீங்கன்னா அந்த கடையை விட்டு வேற கடைக்கு போவோம். இப்படி இன்று அவ்வாறு தொடர வாய்ப்புகள் குறைவு. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே செல்கிறது. அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவர். அப்ப தலைமை பண்பு என்பது அடுத்தவர்கள் நலனுக்காக வாழ்பவர்களாக இருக்கும். இந்திரருக்குரிய அமுதமே கிடைப்பதாயின அது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பாடல் அது நமக்கு இனியது எனது கருதி தாமே தனித்து உண்ணாதவர் அவர். அப்படித்தான் அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கனியை தந்தான். இவ்வாறு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் பகர்ந்தன. உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துக்கள் மென்மையாக பரவி கிடக்கின்றன. அவை பன்னீர் புஷ்பங்கள் காற்றில் பரவவிடும் மனத்தை போல வசீகரமானவை. அவற்றை அப்படியே சிதைத்து, பன்னீர் புஷ்பங்கள் மாதிரி அது மாதிரியே ஒரு குப்பியில மட்டும் அடைச்சு வைக்காம அவற்றின் படைப்பாளர்கள் முனையவில்லை. மகத்தான மனிதர்களின் வீழ்ச்சிகளை சித்தரிக்கும் அவர்கள் பலவீனங்களை கோடிட்டு எச்சரித்தும் நன்னெறிகளை நம் மன்னத்தில் இருத்தவும் படைத்தார்கள். உள்மனத்தில் அவை எதிரொலித்து அறிவுறுத்தும் வகையில் காவியங்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் உருவக கதைகள் ஊடாகவும் நம் முன்னோர்கள் முயன்றனர். அவற்றுள் தலையாய வெளிப்பாடே மேலாண்மை கருத்துக்கள் ஆகும். எவ்வளவு அருமையான கருத்தை சொல்றாரு. அவருடைய எழுத்து ஆற்றல் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். புறச்சூழலுக்கு ஏற்ப உங்கள் நேர மேலாண்மையை பயன்படுத்தி கல்வியில் கவனம், நான் சொன்ன ஆரம்பத்திலேயே கல்வியில் கவனம் செலுத்துவதற்கான வழிமுறைகளை குறித்து கலந்துரையாடுக அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய கேள்வி பதில் பாருங்க. பருவத்தே பயிர் செய், நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. அது எந்த ஒரு அது பின்னாடி பார்த்துக்கலாம். வேளாண் மேலாண்மை அது குறிச்சுக்கோங்க. வேளாண் மேலாண்மை. அதுக்கப்புறம் நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்கள். இப்ப இந்த 3 வினாக்கள் சொல்லியிருக்கோம். இந்த 3 வினாக்களையும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இன்றைய வகுப்புல இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் பிறிதொரு வகுப்பில் சந்திப்போம்.